பாட்டி பாட்டி கெட்டியா பிடிங்க. ஒண்ணு ஒண்ணு சரியா பாட்டி எந்திரிக்க பாட்டி. எப்படி இருக்கு பாட்டி? ஒண்ணு இல்ல, பரவாயில்லப்பா. வீடு எங்க இருக்கு? வீடு இங்கதான் ஐயா. சரி வாங்க முதல்ல ஹாஸ்பிட்டல் போலாம். இல்லப்பா, வீட்டுக்கு போறேன்ப்பா. அதெல்லாம் வேண்டாம் பாட்டி, வாங்க முதல்ல ஹாஸ்பிட்டல் போயிட்டு அப்புறம் கூட்டு போறேன். வாங்க பாட்டி எந்திரிங்க. வாங்க வாங்க. இல்லையா, வீடு அதெல்லாம் பக்கத்துல ஒண்ணு தான் ஐயா. வேண்டாம், ஹாஸ்பிட்டல் போயிட்டு போலாம் வாங்க. உட்காருங்க. போலாமா? அந்த பேங்க்ல எப்படியும் லோன் கிடைச்சிரும், நீ கவலைப்படாத. என்னமாச்சு? என்னமாச்சு? ஒரு நிமிஷத்துல என்னவோ நடந்து போச்சு, ஒண்ணுமே புரியலடா. ஓரமா போடாம விடுச்சிருக்க. என்னடா உன் இஷ்டத்துக்கு வண்டி ஓட்டியா? பிரேக் ஃபெயிலியர் ஆச்சு சார். பிரேக் ஃபெயிலியர் இல்லடா, இதே பொழப்பு தானே. தண்ணிய போட்டு வண்டி ஓட்டுறது. இல்ல சார், குடிச்சிருக்கியா? சொல்றா, குடிச்சிருக்கியா? என்னடா உன் இஷ்டத்துக்கு வண்டி ஓட்டுற? சொல்றா. என்னாச்சுன்னே தெரியலையே, இப்படி காரை கொண்டு வந்து என் மேல இடிச்சுட்டாங்களே. ஐயோ அம்மா. சொல்றா. கேக்குறல? என்ன குடிச்சிதானே வண்டி ஓட்டுற? பழக்கமே இல்ல சார், சொன்னா நம்புங்க சார். என்னடா பழக்கம் இல்ல? கண்ணாமூச்சி எப்படி தான் வண்டி ஓட்டியா? ஏமா சொல்றேன் சார், பிரேக் ஃபெயிலியர் தான் சார். என்ன நம்புங்க சொல்லாதடா. ஐயோ சரியா, வேணாண்டா விட்டுடா. அவர்தான் பிரேக் ஃபெயிலியர்னு சொல்றாருல. வேணாண்டா, நமக்கு தான்டா நேரம் சரியில்லை. கோவில் போயிட்டு வரச்சு இப்படி ஆயிடுச்சேடா. எங்க அம்மா சொல்றாங்கன்னு உன்னை விடுறேன்டா. இல்ல பாரியா, உங்க அம்மா சொன்னனால அந்த பையன் உன்னை மன்னிச்சு விட்டுட்டான். இல்லனா போலீஸ்க்கு கம்ப்ளைன்ட் பண்ணி உள்ள தூக்கி போட்டு தட்டி இருப்பானுங்க. அக்கா பாத்துக்கா. சரியா போச்சு. ஐயோ தெரியாம சார், விடுங்க சார். பாத்து பாரியா. கண்ணிமிக்கிற நேரத்துல என்னென்னமோ நடந்து போச்சுக்கா. அந்த கடவுள் தான் உன்னை காப்பாத்திருக்காருக்கா. நான் கூட இன்னைக்கு அவ்வளவுதான் நினைச்சேன். யார் செஞ்ச புண்ணியமோ இன்னைக்கு நான் தப்பிச்சிட்டேன். இன்னைக்கு நீங்க தப்பிச்சிட்டீங்க, ஆனா எப்பவும் தப்பிக்க முடியாதுல்ல. என்னடா சொல்ற? எனக்கு என்னவோ அந்த பூசார் சொன்ன மாதிரி நடந்துருமோன்னு பயமா இருக்குமா. பாவத்துக்கு பரிகாரம் பண்ணலன்னா பொருள் இழப்பு மட்டும் இல்ல, உயிரிழப்பும் ஏற்படும் சொன்னார்ல. எனக்கு என்னவோ இது அதுக்கான அறிகுறியா இருக்குமோன்னு தோணுதுமா. அக்கா, நான் அப்பவே சொன்னல, கோயில்ல தட்டு தவறுனது மனசுக்கு சங்கடமா இருக்குன்னு. ஏதோ கெட்டது நடக்கிறதுக்கான அறிகுறியா தெரியுதுன்னு நான் அப்பவே சொன்னல. செழிய சொல்றது கூட உண்மையாதாக்கா இருக்கும். என்ன பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்கீங்க? அதான் பிரேக் ஃபெயிலியர்னு சொன்னான்ல அந்த டிரைவர். நீங்க சொல்றது கரெக்ட் தாம்மா, ஆனா இத்தனை பேர் இருக்கும்போது கார் உங்க மேலதானே மோதிச்சு, அதுக்கு என்ன அர்த்தம்? அம்மா, அப்பாக்கு ஆனது மாதிரி திடீர்னு உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா எங்களால தாங்கிக்க முடியாதும்மா. நாங்க அனாதை ஆயிடுவோம்மா. அண்ணன் சொல்ற மாதிரி பரிகாரத்தை பண்ணிடுமா. ஆமாக்கா, அது எதுக்குக்கா ஒரு குறை? ஏதாவது ஒரு பரிகாரத்தை செஞ்சிடலாம்க்கா. எத்தனையோ பேரோட வைத்தறிச்சல் யாராவது ஒருத்தரோட கருணாக்கு பழிச்சிருச்சுன்னா. இது வரைக்கும் வீட்டுல நடந்த எல்லா விஷயத்தையும் விட்டுருங்கம்மா. இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆயிருந்தா நாங்க என்னம்மா பண்ணுவோம்? காசு பணம் போனா சம்பாரிச்சுக்கலாம், ஆனா உயிருக்கு ஏதாவது ஒண்ணானா எங்க நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வாங்கம்மா, வாங்க போலாம். வாங்கக்கா, ஹாஸ்பிடல் போலாம். பாத்துக்கா. இங்கதான்ப்பா, இங்கதான். ஐயா, நான் போய்க்கிறேன் ஐயா. இதையா என் வீடு. இந்த பாரு, சேரு சகதியமா இருக்கு. எதுக்கு பரவாயில்ல சார்? பாட்டி, வாங்க நான் கொண்டு வரேன். வாங்க. நான் பாத்துக்கிறேன் ஐயா, நீ பரவாயில்ல போப்பா. பாட்டி, வாங்க. இந்த இருக்கு என் வீடு.
நான் போய்க்க மாட்டேனா? சொன்னா கேட்க மாட்டேங்கிற. இதானே? இதான் என் வீடு. உட்காருங்க பாட்டி. என்ன பாட்டி, நீங்க தனியா இருக்கீங்களா? வீட்ல யாரும் இல்லையா? இல்லையா, என் பையன் கடலுக்கு போயிருக்கான். போனா ஒரு வாரம் கழிச்சு தான் வருவான். அப்படியா? சரி, உடம்ப பத்திரமா பாத்துக்கங்க. மாத்திரையை டயத்துக்கு போட்டுக்கங்க. சரியா? அப்ப நான் கிளம்புறேன். இருப்பா, வீடு வரைக்கும் வந்துட்டு ஒரு வாய் காப்பி தண்ணி குடிக்காம போறியப்பா? பரவாயில்ல பாட்டி, நீங்களே உடம்பு சரியில்லாம இருக்கீங்க. எதுக்கு உங்களுக்கு வீண் கஷ்டம்? நீங்க ரெஸ்ட் எடுங்க, அப்புறமா நான் வரேன். அப்படிலாம் சொல்லாதப்பா. ரோட்ல அடிபட்டு துடிச்சு கிடந்தா கூட வேடிக்கை பார்த்துட்டு போற இந்த காலத்துல வலிப்போட கிடந்த என்ன பொறுப்பா அக்கறையா ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போய் வீடு வரைக்கும் கொண்டு வந்து சேர்த்திருக்கியப்பா. என் கையால ஒரு டம்ளர் தண்ணியாவது குடிச்சிட்டு போப்பா. அப்பதான்ப்பா எனக்கு சந்தோஷம். சரி பாட்டி, உங்களுக்கு சந்தோஷம்னா எனக்கும் சந்தோஷம்தான். கொடுங்க. இந்தாப்பா. அது யார் பாட்டி வீட்ல? யாரும் இல்ல. ஏத்திக்கு உடம்பு சரியில்லப்பா. ஏத்தியா? என்னாச்சு உடம்புக்கு? ஜுரம்தான். ஜுரமா? சரி, இப்ப சந்தோஷமா? சந்தோஷம். சரி பாட்டி, அப்ப நான் கிளம்புறேன். போயிட்டு வாப்பா. தங்கமான புள்ள. இந்த புள்ளைய கட்டிக்கிட்ட பொண்ணு கொடுத்து வச்சிருக்கணும். அம்மாடி, அம்மா கஞ்சி குடிச்சியாம்மா? மாத்திரை போட்டுக்கிட்டியா? அம்மாடி, அம்மா என்னடா ஏப்பா இப்படி படுத்து கிடக்குறம்மா? அம்மா எழுந்துருமா. அம்மா எழுந்துருமா. கஞ்சி எதுவும் சாப்பிடல, மாத்திரையெல்லாம் அப்படியே இருக்கு. என்னம்மா நீ? ஏந்திரி ஏந்திரி. ஐயோ, அனலா கொதிக்குதே. நான் தான் மெடிக்கல்ல மாத்திரையெல்லாம் வாங்கி வச்சுட்டு போனேன்ல, நீ சாப்பிட்டுருக்கலாம்லம்மா. ஏந்திரிமா ஏந்திரி. அம்மா ஏந்திரி, எந்திரிச்சு மாத்திரையை சாப்பிடு. ஏந்திரிமா, அப்படியே சாஞ்சி உக்காரு. உக்காருமா. என்னம்மா, ஏம்மா இப்படி மாத்திரையை சாப்பிடாம இருக்கிற? ரொம்ப முடியலையாம்மா? ஆஸ்பத்திரிக்கு போலாமா? அம்மா, என்னம்மா வந்து 2 நாள் ஆகுது. உன்னை பத்தி எந்த தகவலும் சொல்ல மாட்டேங்கிறியம்மா. உன் பேரும் எனக்கு தெரியல. உன்னை பார்த்தா பாவமா இருக்குமா. உன் அப்பா அம்மா யாரு, உன் வீட்டுக்காரர் யாருன்னு சொன்னா உன் வீட்டுக்கு நான் தகவல் சொல்லுவேன்ல, இல்ல நானே உன் வீட்டுல கொண்டு போய் விட்டுருவேன்லம்மா. எனக்குன்னு யாரும் இல்லை பாட்டி. நான் ஒரு அனாதை. நான் இருக்கிறது உங்களுக்கு பாரமா இருந்தா சொல்லுங்க. நான் இப்பவே இந்த வீட்டை விட்டு போயிடுறேன். ஐயோ, அப்படிலாம் செஞ்சிடாதம்மா. வேண்டாம் தாயி, நீ எதுலயாவது போய் ஆபத்துல மாட்டிக்குவோம்மா. நான் இனிமே உன்னை எதுவுமே கேட்க மாட்டேம்மா. சரி, கஞ்சி சாப்பிடு, நான் எடுத்துட்டு வரேன். சாப்பிட்டு மாத்திரை சாப்பிடுமா. அம்மா எந்திரிம்மா. இப்படியே அழுதுகிட்டு படுத்திருந்தா எப்படிம்மா? 2 நாளா எதுவுமே சாப்பிடாம படுத்திருக்க. எந்திரிச்சு இந்த பாலையாவது குடிமா. எந்திரிம்மா. வேண்டாம்மா, எனக்கு எதுவும் வேண்டாம். என்னை இப்படியே விட்டுடு. நான் இப்படியே கடந்து என் உசுரை விட்டுறேன். அம்மா, அப்படி சொல்லாதீங்கம்மா. ப்ளீஸ் எழுந்திரிங்கம்மா. ஏதாவது சாப்பிடுங்க. எதுவுமே சாப்பிடாம இருந்தா உடம்பு என்னத்துக்காகும்? இனிமே இந்த
உசுறு இருந்து என்ன பண்ண போதுப்பா? என் பொண்ணு போன இடத்துக்கு நானும் போயிடுறேன் தம்பி. அம்மா, அக்காவுக்கு ஒண்ணு ஆயிருக்காதுமா, அழாதம்மா. எந்திரிச்சு முதல்ல உட்காருமா. எந்திரி, எந்திரிமா. இங்க கொடுங்க. எந்திரி. ஏப்பா, என் பொண்ணோட இந்த நிலைமைக்கு நானே காரணம் ஆயிட்டேனே. எந்த ஒரு தாயும் தான் பொண்ணை பார்த்து சொல்லக்கூடாத வார்த்தையை நான் சொல்லிட்டேனே தம்பி. என் பொண்ணோட மனசு என்ன பாடுபட்டிருக்கோம். நான் பாவி தம்பி, நான் பாவி. அம்மா. அம்மா, ஏற்கனவே உனக்கு உடம்புக்கு முடியல. அப்படி இருக்கும்போது இப்படி பேசி நீ ஏமா உன் உடம்ப வருத்திக்கிற? நான் பண்ண பாவத்துக்கு எனக்கு இது போதாதுரி. இன்னும் நிறைய அனுபவிக்க வேண்டி இருக்கு. ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? உங்க மேல தப்பு இல்ல. சூழ்நிலை உங்களை சந்தேகப்பட வச்சிருச்சு, அவ்வளவுதான். இல்ல தம்பி, உங்க முகத்தை பார்க்கவே எனக்கு கூச்சமா இருக்கு. உங்க மேல போய் நான் சந்தேகப்பட்டுட்டேனே தம்பி. தம்பி, என் பொண்ணு பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா? இதுவரைக்கும் எந்த தகவலும் தெரியலமா. ஒருவேளை அந்த கைல்வழி சொன்ன மாதிரி என் பொண்ணுக்கு ஏதாவது ஆபத்து வந்திருக்குமா தம்பி? அம்மா, அதெல்லாம் எதுவும் இருக்காதுமா. அந்த கையலுக்கு ஏற்கனவே நம்ம மேல கோவம். அதான் நம்ம குடும்பத்தை பாடாப்படுத்தி பாக்குறா. நீ நினைக்கிற மாதிரி அக்காவுக்கு எதுவும் நடந்திருக்காதுமா. அக்காவை தேடி கண்டுபிடிச்சிடலாம். ஆமாமா, நானும் தேடிட்டு தான் இருக்கேன். இன்னும் 2 நாள்ல எப்படி இளவரசி தேடி கண்டுபிடிச்சிடலாமா? முதல்ல சாப்பிடுங்க. வேண்டாம் தம்பி, என்னால எதுவும் சாப்பிட முடியாது. என்னால உட்கார கூட முடியல. எனக்கு எதுவும் வேண்டாம். அம்மா, இந்த பாலையாவது குடிமா. என்னம்மா நீ உன்ன பாக்குறதா அக்காவை தேடுறதா? நீ சாப்பிட்டு தெம்பா இருந்ததுன்னு நாங்க அக்காவை தேட முடியும்? ஆமாமா, முதல்ல சாப்பிட்டு தெம்பா இருங்க. இளவரசி தேடி கண்டுபிடிச்சிடலாம். ப்ளீஸ் சாப்பிடுங்கம்மா. குடிமா. அம்மா, உங்க பொண்ணுக்காக சாப்பிடுங்கம்மா. ப்ளீஸ் சாப்பிடுங்க. குடிமா. சாப்பிடுங்கம்மா. கண்டிப்பா இளவரசி வந்துருவாங்க. சாப்பிடுங்க. இதான் சார், பார்த்தீங்களா, பிரமாதமாக இருக்கும். ஒரு பிரச்சனையும் இல்லை. அருமையான வீடு, டாக்குமெண்ட்ஸ்லாம் பக்காவாக இருக்கும். நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம். அழகாக வந்து குடியேறினா போதும், வேற ஒரு வேலையும் இல்லை. இனிமேல் நீங்கள் தான் சார் சொல்லணும். நீங்கள் என்ன சொன்னாலும் முடிச்சுக்கலாம். வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் என்ன குடியா இருக்க போறேன், டெமாலிஷ் பண்ணி காம்ப்ளெக்ஸ் கட்ட போறேன். ரேட் என்னன்னு சொல்லுங்க. அண்ணே, ஏரியாவில் ஸ்கொயர் ஃபீட் 3000 ரூபா போகுதுண்ணே. மொத்தம் 1500 ஸ்கொயர் ஃபீட், 45 லட்ச ரூபானா முடிச்சுக்கலாண்ணே. ரியல் எஸ்டேட்லாம் இப்போ டவுன் ஆயிடுச்சு, உங்களுக்கு தெரியாதா? ஸ்கொயர் ஃபீட் 1500லேருந்து 2000க்குள்ள இருந்தா சொல்லுங்க, முடிச்சுக்கலாம். சரிங்க அண்ணாச்சி, எவ்வளோண்ணா முடிக்கலாம் நீங்களே சொல்லுங்க. உங்களுக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டாம். ஸ்கொயர் ஃபீட் 1700னா முடிச்சுக்கலாம். சார், அண்ணாச்சி சொன்ன மாதிரி இப்போ ரியல் எஸ்டேட்லாம் ரொம்ப டவுனாக இருக்குது. பார்த்து இந்த வேலைக்கே முடிச்சு விடுங்க. சரி, லேண்ட் வேல்யூ ஓரளவுக்கு ஓகேன்னு வச்சுக்கோங்க. பில்டிங் ஏதாவது பார்த்து போட்டு கொடுங்க. அதான் சொன்னேனேப்பா, பில்டிங் எனக்கு வேண்டாம், டெமாலிஷ் பண்ண போறேன்னு. நீ வேணா பில்டிங் எடுத்துக்க, எனக்கு வேணா லேண்டை கொடு. சார், சட்டு புட்டுன்னு முடிவை சொல்லுங்க, என்ன யோசிக்கிறீங்க? நான் வியாபாரி, கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன். நீங்கள் தான் முடிவு சொல்லணும். என்னப்பா யோசிக்கிறாரு? இது சரிப்பட்டு வராது, வா போலாம். இருங்க அண்ணாச்சி. சார், என்ன யோசிக்கிறீங்க? இந்த ஏரியாவில் அது 25 லட்ச ரூபாய்க்கு போகிறது பெரிய விஷயம். இது பழைய வீடு, ஓகே சொல்லுங்க. சரிண்ணே, சரி, எப்போ கரையை வச்சுக்கலாம்? பணம்லாம் ரெடியாக இருக்கு. ஃபார்மாலிட்டிஸை முடிச்சுட்டா உடனே வச்சுக்கலாம். சரி, வாங்க. வாங்க அண்ணாச்சி. அம்மாடி ராஜாத்தி, ஏந்திரமா, ஏந்திரி. இந்த கஷாயத்தை குடிமா. எனக்கு தெரிஞ்ச கை வைத்தியத்தை பண்ணி வச்சிருக்கேன். எனக்கு வேணாம் குடித்தாயே. எதை பார்த்தாலும் எனக்கு கொமட்டிட்டு வருது. ஜுரம்னா அப்படித்தாம்மா இருக்கும்.
அதுக்காக எதுவும் சாப்பிடாம இருந்த அப்படி உடம்பு நல்லா வரத்துக்கு தாமா இந்த கஷாயம் குடி. உன்னை பார்த்தாலும் எனக்கு பாவமா தான் இருக்கு. விவரம் கேட்டா சொல்லவே மாட்டேங்கிற, அனாதைங்கிற. கழுத்துல தாலி கூட இன்னும் பிரிச்சு கோக்காத மாதிரி தெரியுது. கல்யாணம் ஆன புதுசுலயே அப்படி என்னம்மா பிரச்சனை? புருஷன் வீட்டுல பிரச்சனைனா பிறந்த வீட்டுக்கு போலாம். பெத்தவங்க கூட பிறந்தவங்க கிட்ட பிரச்சனைனா சொந்தக்காரங்க கிட்ட சொல்லி பிரச்சனையை தீர்த்துக்கலாம். அதை விட்டுட்டு அனாதை அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கியம்மா. வாழ்க்கையில பிரச்சனைகளே இல்லாதவங்க யாருமே இல்ல தாயி. பிரச்சனைங்க இருந்தாதான் வாழ்க்கை. என் பையன் இருந்தாலும் நானும் என் சக்திக்கு தகுந்த மாதிரி ஏதோ 4 கடைய பெருக்கி அதுல வர்ற வருமானத்துல நான் வாழலையாம்மா. வயசான கிழவி நானே இப்படி போராடி வாழும்போது உனக்கு என்னம்மா வயசு இருக்கு, வாலிபம் இருக்கு, வாழ்ந்து காட்ட வேண்டாமா? மனசுடைஞ்சு போயிடக்கூடாது. இந்த மண்ணுல பிறந்த ஒவ்வொரு ஜீவராசியும் போராடித்தாமா வாழ்ந்துகிட்டு இருக்கு. அன்னைக்கே பிறந்து அன்னைக்கே சாகிற ஈசல் கூட வாழறதுக்கு போராடும் போது மனுஷங்க நாம ஏமா மனசுடைஞ்சு போகணும்? போராட்டம் இல்லாத வாழ்க்கை தேரோட்டம் இல்லாத திருவிழா மாதிரி. நீ எதுக்கும் கவலைப்படாத, தைரியமா இருமா. நான் இம்புட்டு தூரம் பேசுறேன், ஆனா நீ எதுவுமே பேச மாட்டேங்கிற. எதுவுமே பேசலன்னாலும் பரவாயில்ல, என் கூட ஆஸ்பத்திரிக்காவது வாமா, உடம்ப பாத்துக்கலாம்.